ಮೂಷಿಕವಾಹನ ಮೋದಹಸ್ತ ಸಾಂಬರಕರ್ಣ ವಿಲಂಬಿತ ಶೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರ ಬುದ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ஜெய் கணேச வாகிமாம் ஸ்ரீ கணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் நம்ம ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு மாத பலன்கள், வருஷ பலன்கள், வார பலன்கள், கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரோம். அதன்படி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அப்படின்றது சற்றேறக்குறைய 120 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார். வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி செல்வது, பின்னோக்கி செல்வதுனா பலம் இழந்த காலகட்டங்கள். அப்போ அந்த பலம் இழந்த 120 நாட்களும் ஓஹோன்னு இருந்த அத்தனை ராசிக்காரர்களுக்கும் திருப்பி பழையபடி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சரி, வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்ப்போம், சனி பகவான் அப்படின்னா யார் அப்படின்னாக்க கர்மக்காரகன், ஆயுள்காரகன் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது சனி பகவான். அதே போல் சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, சனி கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது. அதே போல் சனீஸ்வர பகவானை கண்ட்ரோல் பண்ணணும்னா 2 பேரால் தான் கண்ட்ரோல் பண்ணும். அவரோட அப்பாவான சூரியனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. எம்பெருமான் விநாயக பெருமானாலையும் ஆஞ்சநேயர் பெருமானாலையும் தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இத்தனை நாள் 120 நாளும் சந்தோஷமாக இருந்தவங்களுக்கு இப்போ அவர் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கும்பராசியில் வரார். ஒரு சில சங்கடங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சனி தசை சனி புக்தியோ அல்லது ராகு தசை ராகு புக்தியோ நடந்தால் கடுமையான கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சாமி நீங்கள் பாட்டு ஆரம்பத்திலே பயமுறுத்துறீங்களே, ஒன்றே உண்மை உங்களுக்காக எனக்காக மாறாது. மாற்றம் என்ற வார்த்தையை தவிர பாக்கியெல்லாம் மாறக்கூடியது. அதே போல் உண்மை எப்போதுமே மாறாது. அப்போ இந்த சனி தசை சனி புக்தி அல்லது ராகு தசை ராகு புக்தி, சுயதசை சுயபுக்தி அடைகிறவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவர் எப்போ மாறுறாரு அப்படின்னு பார்த்தாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி தமிழ் தேதிக்கு, ஆங்கில தேதிக்கு 4/11/2024 திங்கட்கிழமை சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவான் பலம் பெறக்கூடிய நாட்கள் இந்த காலகட்டங்கள். அடுத்த சனி பயிற்சி இப்போ நாம் சொல்ல வர்றது அத்தனையுமே வாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி, ஒரு சில பேர் திருக்கணிதப்படி, ஒரு சில பேர் லகரி அயனாம்சப்படி மாறும்பாங்க. பட் நம்மளுடைய வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ட்ரெடிஷ்னல் கோயில்கள் ஆலயங்களில் பின்பற்றக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கம். நாம் எல்லாருமே சொல்கிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் ஒன்று சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். அப்போ இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனி பயிற்சி அடுத்த 26/3/2026 வரலும் இருக்குது. அப்போ இதுக்கு இடையில 2 பெரிய பயிற்சிகள் வருது. ஒன்று ராகு கேது பயிற்சி, அடுத்தது குரு பயிற்சி. அப்போ அதையும் வச்சுக்கிட்டு நாம் பலன் சொல்லும்பொழுது குரு இடம் மாறும்பொழுது உண்டான பலன்கள், குரு வக்ர காலகட்டங்களில் உள்ள பலன்கள், குரு வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் உள்ள பலன்கள், இதையும் வச்சுக்கிட்டு சொல்லணும். அதே போல் பயிற்சிகள், குரு பயிற்சி அப்படின்றது சற்றேறக்குறைய 360 நாள். அப்போ இந்த சனி பயிற்சிக்கு முன்னாடி அவர் மாறுறாரு. ராகு கேது பயிற்சி அப்படின்றது சற்றேறக்குறைய 1.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் மாறுறாரு. அதையும் வச்சுக்கிட்டு பலன்கள் சொல்ல போகிறோம். அதே போல் எளிய பரிகாரங்களும் நம்மளுடைய ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது விடமான ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பொறுத்தவரை கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் இருக்கார். அதுக்கு அடுத்தது கன்னியா ராசியில் கேது பகவான், தனித்த கேது பகவான் இருக்கார். இந்த ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி பிறக்கும்பொழுது சூரியனும் நீச்ச நிலையில் இருக்கார். அதுக்கடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 8வது ராசியான விருச்சிக ராசியில் சுக்கிரனும் புதனும் இருக்காங்க. இதை தவிர கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிருக்கார். 12ஆம் இடமான காலபுருஷ தத்துவத்தின்படி மீனத்தில் பொறுத்தளவுக்கு ராகு பகவான் இருக்கார். அந்த ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கார். இப்போ பொறுத்தளவுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே சாமி, அவருக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்கு. ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தி 7.5 வினாழிகை ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த சனீஸ்வர பகவான். நியாயவான், சத்தியவான் சனீஸ்வர பகவான். சரி, அவர்கிட்ட சரணாகதி அடையணும்.
ஏன் சரணாகதி அடையணும்? இப்போ 2 பேருக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், யாராவது ஒருத்தர் சரணாகதி அடையணும். அப்போ அந்த சரணாகதி அடையும் போது அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைப்பார். அப்போ சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்னென்ன பரிகாரங்கள், இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே எளிய பரிகாரங்கள். அந்த எளிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லாருக்குமே உடல் நடுங்கும். ஏன்னா ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு அவர் மாற்றம் செய்யும் பொழுதே வந்து பெரிய ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி செல்லக்கூடிய ஒரு பெரிய கிரகம், மெதுவாக செல்லக்கூடிய கிரகம், கர்மத்தை வைத்தே உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய கிரகம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் நேர்மையானவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான பலனும், ஏதாவது தவறு செய்தார் தவறுக்கு உண்டான பலனையும் கொடுக்கக்கூடியவர். அதனால தான் அவர் துலாத்தில் உச்சமடையக்கூடியவர். அதை தவிர அவருடைய ராசின்னு சொல்லக்கூடியது 10, 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், லாபஸ்தானத்தை அவருடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கார். அதனால் உங்களுக்கு வர வேண்டியது, நியாயமாக வர வேண்டியது எல்லாமே வந்து சனி பகவானால் கொடுக்கப்படும். தவறாக செய்தார்களேயானால் அதற்குண்டான தண்டனையும் அதற்கேற்றாற்போல் வழங்கப்படும். சரி, இப்போ சனி பகவானுக்கு என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம்? பொதுவாகவே பார்த்தாலேனால் நம்மளால் அதிகமாக செலவு பண்ண முடியாதவங்க, ஏற்கனவே வந்து சனி பகவானால் மிகுந்த தொல்லைக்கு ஆளாகப்பட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகலாம். கோவிலில் போயிட்டு நவகிரக சன்னதியில் உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த எள்ளு விளக்கு வாங்கி நவகிரக சன்னதியில் விளக்கு ஏற்றுறது, வாரத்துக்கு ஒரு தரம் சனிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வர்றதும், சனிக்கிழமை அதிகாலை முதல் ஹோரையான சனி ஹோரையில் வந்து சனி பகவானுக்கு உண்டான இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சரி, கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அது மாதிரி பண்ண முடியாதவாளுக்கு வீட்டிலேருந்தே பண்ணக்கூடியது வந்து சனி காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது. சனி காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றது வந்து சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரமாக சொல்லப்படுகிறது. இது சொல்ல முடியல, இது வந்து ஒரு நாளைக்கு 8 தரமாவது சொல்கிறது, வீட்டில் இருந்தே வந்து உபாசனம் செய்கிறதன் மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் அது வந்து நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, இன்னொரு மந்திரம் இருக்குது. ஓம் சனேஸ்வராய வித்மஹே சாயாபுத்ராய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்ற மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 8 முறை சொல்கிறதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய எளிய பிரீத்தியாக சொல்லக்கூடியது. இன்னும் ஒன்று வந்து நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம். இந்த 3 காயத்ரி மந்திரத்திலையும், அதாவது இது கடைசியாக சொன்னது ஒரு ஸ்லோகம், முதல் 2ம் வந்து காயத்ரி மந்திரம், அதாவது சனீஸ்வர காயத்ரி மந்திரம். இந்த சனீஸ்வர மந்திரத்தில் சொல்கிறது மூலியமாக ஒரு நாளைக்கு 8 தரம் சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக இந்த சனி பகவானின் மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தாலேனா, கோவிலில் இருக்கக்கூடிய அதாவது பிராமணர்களுக்கோ அந்தணர்களுக்கோ உங்களால் முடிஞ்ச வஸ்திர தானம், அதுவும் என்ன வஸ்திரம் கொடுக்கணும்னா வெள்ளை கலர் வஸ்திரம், வேஷ்டி, உத்திரியம், அதாவது 9/5 வேஷ்டியோ 10/6 வேஷ்டியோ இது வாங்கி அவங்களுக்கு சனிக்கிழமை அன்றைக்கி தானமாக கொடுக்கறது. அது தவிர முடிஞ்சது ஆனால் ஒரு புது பாத்திரத்தில் அந்த பாத்திரம் முழுக்க வந்து நல்லெண்ணெய், செக்கில் போட்ட நல்லெண்ணெயை வாங்கி தானமாக சனிக்கிழமை கொடுக்கறது. அது தவிர வந்து காக்கைக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றது, அதாவது கார்த்தால எழுந்து குளிச்சுட்டு இதெல்லாம் சாமிக்கு பண்ணும்போது சாமிக்கு இதுவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் முதல்ல வந்து காக்கைக்கு சாதத்தை வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து சாப்பிட போடுறது. சனிக்கிழமை அன்னைக்கு முடிஞ்ச அளவு எந்த ஒரு என்ன சொல்கிறது, அதாவது முடிஞ்சவர்களும் உபவாசம் இருக்கிறது. சனி பிரதோஷ காலம் வந்ததுன்னா சனி பகவானை தரிசிக்கிறதும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் பெரிய ஏற்றம். வாரம் வந்து ஆஞ்சநேயரையும் அதை தவிர வந்து விநாயகரையும் சேவிச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். ஏன்னா சனியை கட்டியவர்கள் இவர்கள் 2 பேர் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் வந்து எளிதாக பண்ணலாம். அதை தவிர பார்த்தாலேனால் உங்களால் கொஞ்சம் செலவு பண்ண முடியும் அப்படின்னா
இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு கால் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு இல்லைன்னா வந்து தோல் சம்பந்தமான, அதாவது தோல்னால் வந்து அவங்களுக்கு லெதரில் ஷூஸு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மூலியமாக, இல்லை இரும்பு சம்பந்தமானன்னா அந்த இரும்பு சக்கர வண்டிகள் அந்த மாதிரியான விஷயங்கள், இல்லைன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு இந்த சில்ட்ரன்ஸ் படிக்கிற ஸ்கூலுக்கு உங்களால் ஏதாவது டொனேட் பண்ணுறது, டொனேஷன்னா காசாக கொடுக்காம பொருளாக வாங்கி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணுறது. ஆனால் அது தவிர பார்த்தாலேயானால் ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச, அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோட் வாங்கி கொடுக்கறது, கையில் க்ளவுஸ் வாங்கி கொடுக்கறது, லெதர் சம்பந்தமான, அது தவிர வந்து தோல் சம்பந்தமான, இரும்பு சம்பந்தமான விஷயங்கள், உடல் உழைப்பை நம்பி இருக்கிறவங்க, அதாவது இந்த கல் உடைக்கிறவங்க, மரம் மறுக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இரும்பு சம்பந்தமான ஆக்ஸா இது வாங்கி கொடுக்கறது, ரம்பம் இல்லைன்னா வந்து இந்த இது கடப்பாறை, மம்முட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு அவங்கள வர சொல்லி பொருளை தானமாக கொடுக்கணும். காசு தானமாக கொடுக்கக்கூடாது, பொருளை மட்டும் தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான சனீஸ்வர பகவானின் பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமான விடுதலை கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பார்த்துட்டு அதுலேயும் ஒரு ராசிக்கும் எந்தெந்த கோவில்களுக்கு போனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத இப்போ ஒன்றா பார்க்கலாம். அன்பார்ந்த தனுராசி என்பர்களே, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 9 பாதங்களை கொண்ட தனுராசி என்பர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருந்த முயற்சி ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார். இன்னைக்கு 4/11/2024. சனி பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்களும் பலம் பெறக்கூடிய காலகட்டங்களும் தனுராசிக்காரங்க ஏற்கனவே 7.5 வருஷமாக ஆட்டி படைச்சிட்டாங்க. கடந்த டிசம்பர் கிட்டத்தட்ட 7.5 வருஷம் ஆட்டி படைச்சி இப்போ தான் வெளியில் வந்தவங்களுக்கு திருப்பி ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அப்படின்னா வக்ரமானார். இந்த வக்ரகதி ஆகும்போது சனி பலம் இழக்கும் பொழுது நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு கொடுக்கும். ஆனால் 4/11/2024 வெற்றி வெற்றி வெற்றி. என்ன சாமி, எப்படி சாமி வெற்றி? முயற்சி ஸ்தான அதிபதியான சனி பகவானே, கர்மக்காரகனான சனி பகவானே 3ஆம் இடத்திலான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும்போது வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான், உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான மகரத்தையும் பார்க்குறார். அப்போ சொல்ல காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. சரி, இதை தவிர இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் மார்ச் 2026க்குள்ளார 2 பெரிய பயிற்சிகள் நடக்கிறது. எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றது சனீஸ்வர பகவான். சற்றேறக்குறைய 2.5 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரலும் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னாக்க சூரியனுடைய இதுக்கு 9ஆம் இடத்துல அதாவது வரும்போது ஒரு சனி வக்ரகதி அடையும். அதே போல் சூரியனோட இதுக்கு 5ஆம் இடத்துல வரும்பொழுது வக்ர நிவர்த்தி அடையும். அதே போல் இந்த காலகட்டங்களில் நமக்கு சூரியன் 5ஆம் இடமான துலாத்தில் ஐப்பசி மாதத்தில் துலாத்தில் வரும்பொழுது வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. வக்ர நிவர்த்தி அடையும் போது நற்பலன்களை நிறையா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 11/5/2025 வரையிலும் 6ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு வக்ரத்திலையும் இருக்கிறார். வக்ரத்தில் அடுத்த வருஷம் பிப்ரவரி வரலும் இருப்பார். பொருளாதாரத்தில் முடக்கங்களையும் பொருளாதாரத்தில் சறுக்கல்களையும் தந்து கொண்டு இருப்பார். அவர் எப்போ மாறுறாரு அப்படின்னாக்க 11/5/2025 அன்னைக்கு அவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான மிதுனத்தில் மாறி அவரே உங்களுடைய ராசியை பார்க்குறார். அப்போ ராசியை பார்க்கும்பொழுது குரு பகவானுடைய ராசியை பிரகஸ்பதியான குருவே சதசப்தமத்தில் பார்க்கும்போது உடல்நலத்தில் இதுவரையும் இருந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த சனி பகவானுடைய 9ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம். அப்போ இந்த முயற்சி ஸ்தானத்தில் பார்க்கும்பொழுது வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா, வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இதை தவிர உங்களுடைய ராசியுடைய 10ஆம் இடத்தை 11/5/2025 வரலும் பார்க்குறார். தொழிலில் அபரிமிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்றமான நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதுக்கப்புறம் அவர் 11/5க்கு அப்புறம் அவர் பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்றது உங்களுடைய ராசியுடைய 11ஆம் இடம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். தனக்காரனான குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இடப்பெயர்ச்சி அடைஞ்சு 11ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர இந்த தனுர் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் வரக்கூடிய காலகட்டங்களில் இத்தனை நாளாக திருமணம் தடை தாமதம் ஆகி கொண்டிருந்தவங்களுக்கு
திருமண தடை தாமதம் விலகி திருமணம் வாய்ப்புகள் கட்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா அப்படின்னா உண்டுன்னே சொல்லலாம். அதே போல் இதுவரையிலும் பார்ட்னர் பிஸ் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு 6ஆம் இடத்துல தனக்காரன் குரு பகவான் இருந்ததுனால அதில் ஏற்றமான நிலை இல்லாமல் எங்கள் வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போகிறாருன்னு பிஸ்னஸ் செய்துட்டு இருந்தவங்களுக்கு தனக்காரனான குரு பகவானே 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்கும்பொழுது பார்ட்னர் பிஸ்னஸில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு நல்ல நேரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு வந்தாச்சு அப்படின்னா யாராலையும் அதை தடுக்க முடியாது. அதே போல் கெட்ட நேரம் வந்தாச்சு அப்படின்னாலும் யாராலையும் தடுக்க முடியாது. அதுதான் நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது கர்மா அப்படின்னு பேர். சரி, இதை தவிர இந்த காலகட்டங்களில் 2 பயிற்சியில் ஒரு குரு பயிற்சியை பற்றி பார்த்தோம். ராகு கேது பயிற்சிகள் இந்த தனுர் ராசி என்பர்களுக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத நம்ம டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது சனி பகவான் 3ஆம் இடத்தில் வக்கரகதியிலிருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம். இப்பொழுது 3இல் சனி முடிசூடா மன்னன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தனுர் ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். இவ்வளவு நாளாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய பின்னடைவு, எல்லா முயற்சிகளிலும் பின்னடைவு, வேலையில் அந்த அளவு ஏற்றம் இருக்காது, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பின்னடைவு இருக்கும், எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனை இருக்கும், சொந்த தொழிலில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருந்தது. இப்போது உங்களுடைய அதாவது தனுர் ராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய ஏற்றமான காலம் நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சிடுது. எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். எல்லா விதமான முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது தொழிலையும் சரி, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதனால் இளைய சகோதரர்கள் கூட சிறு சிறு பிரச்சனைகள் வாதங்கள் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றிலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் ஐடி செக்டாரில் இருக்கிறவங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, சட்டம் ஒழுங்கில் இருக்கிறவங்க, ஜட்ஜஸாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் மாற்றம். அரசியல் செல்வாக்கு பெற்றவர்கள், அதை தவிர அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அதுவும் பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய கேஷியர்ஸு, பேங்கிங் செக்டரில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங் ஃபார்ம் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் குரு சமசப்தமத்தில் வர்றது பெரிய விசேஷம். அதனால் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இப்போ ராகுவும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வர்றார். ராகு 3ஆம் இடத்துல வர்றது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் அபரிமிதமான முயற்சிகள், அதாவது எண்ணியே பார்க்க முடியாத அளவுக்கு புது முயற்சிகள் நீங்கள் எடுப்பீங்க. அந்த புது முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறுவீங்க. ஏன்னா ராகு என்றாலே பிரம்மாண்டம். அவர் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால எல்லா விதமான வெற்றிகளும் வரும். இதை தவிர இந்த ராகுவையும் சனியும் குரு பார்க்கறது இன்னும் விசேஷம். ஏன்னா சுபத்துவம் அதிகமாக அடையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் 100க்கு 120 வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம், வேகமாகவே வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா 9ஆம் இடத்துல கேத்துவும் 9ஆம் அதிபதி, அதாவது 9ஆம் இடத்தில் கேத்துவும் 9ஆம் இடத்தை சனி பார்வை இருக்கிறதுனால அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும், வெளிநாடு போயின்னா நிச்சயமாக வெளிநாடு போய் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த ராகு கேத்து பயிற்சியும் சரி, இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தியும் சரி, இந்த குருவினுடைய பயிற்சி, இது எல்லாமே பெரிய ஏற்றத்தோடு இருக்குது. சரி, இந்த காலகட்டத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்தே இருக்காங்க 3ஆம் இடத்துல. முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். அதனால் எல்லாவற்றையும் முயற்சி செய்யலாமா? செய்யக்கூடிய முயற்சிகள் குறுகிய காலகட்டத்திலேயே நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கணும்னா என்னென்ன கோவிலுக்கு போயிட்டு சனி பகவானுக்கும் ராகுவுக்கு உண்டான பரிகாரங்களை பண்ணுறது அப்படின்றத பற்றி ஐயா சக்தி சுவாமி ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. அதாவது உங்கள் 2 பேரும் சொன்னதெல்லாம் நல்ல விதமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கோச்சார ரீதியில் இருந்தாலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் சனி திசையோ அல்லது வேறு திசைகளில் சனியினுடைய புத்திகளோ அந்தரங்கங்களோ நடந்தாலும், ராகு திசை அல்லது
வேறு திசைகளில் ராகுனுடைய புத்திகளோ ராகுனுடைய அந்தரங்களோ நடந்தாலோ அவசியம் நீங்கள் வந்து இந்த திருச்சிக்கு பக்கத்தில் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற ஸ்தலத்து அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய, அதாவது ஆப்பகுண்டநாதன் கோயில்னு சொல்கிறாங்க. அதை வந்து பழைய காலத்தில் வந்து அப்பக்குடத்தான் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்தலத்துக்கு ஒரு முறை சனிக்கிழமை அன்னைக்கு போய் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டால் இந்த நேரத்தில் வந்து சனி திசையோ அல்லது ராகு திசையோ, சனியினுடைய எந்த திசையிலும் சனியினுடைய புத்திகளோ எந்த திசையில் ராகுனுடைய புத்திகளோ நடக்காமல் இருந்தால் மிக மிக நல்லது. ஏன்னு கேட்டால் அவர் 3ஆம் இடத்துல இருக்கார், ஆட்சி பெற்ற சனியாக இருக்கார். அதனால் வந்து அவசியம் போய் பண்ணிட்டு வாங்க. மேலும் உள்ள விவரங்களை வந்து நம்முடைய ஐயா சொல்லுவாங்க. ஐயா, தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஒரு 1.5-2 வருஷம் இருக்க போகிறது. பெரிய ஏற்றம், நீ இழந்த விஷயங்கள் அத்தனையும் வெற்றிகரமாக பெறக்கூடிய காலகட்டம். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும். தொழிலில் பெரிய மேன்மை, பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த தருணத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. வேலையில் மாற்றங்கள் உண்டு, வேலையின் மூலியமாக பெரிய ஏற்றங்கள் உண்டு. வேலையின் மூலியமாக அதீதமாக பணவரவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். திருமணத்திற்கு பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதாவது திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தந்தையின் உடல்நலத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. வெளிநாடு பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய, மேல் படிப்பு படிக்கக்கூடிய காலகட்டங்களாக அமையப்போகிறது. மொத்தத்தில் இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பயிற்சி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அவர்களுடைய முயற்சியில் வெற்றியும் கொடுக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.